வரவேற்கிறோம் நண்பர்களே, உங்களை விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு வரவேற்கிறோம். இந்நாட்டின் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர். கருணையும் தைரியமும் உடையவர் மன்னர் கிருஷ்ணதேவராயர். ஒரு மரியாதை புருஷர். அவரது விசுவாசத்திற்கு பாத்திரமான இருவரை கலந்தாலோசித்த பின்னரே அவர் அனைத்து காரியங்களையும் செய்வார். அந்த இருவரையும் தக்க மரியாதையோடு நடத்தி வந்தார். அதில் ஒருவர் பழுத்த அறிவாளியும் மதிப்பிற்கும் உரியவர். நான் தொடச்சு விடவா? டிங்கிரி, நீ தொடக்க வேண்டாம். விஜயநகரின் ராஜகுரு. மற்றொருவர் மாபெரும் ஞானி மற்றும் விகடகவி ஆவார். அவர் தன் சாதுரியமான பேச்சினால் மன்னரை கவர்ந்தவர், மக்கள் மனதையும் கவர்ந்தவர். அவர்தான் தெனாலிராமன். இது இவரை பற்றிய கதைதான். சபையோர்களே, இன்று நம் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள். நமது தெனாலிராமன் விஜயநகரத்தின் ஆஸ்தான விகடகவியாகிவிட்டான். அவனுக்கு வாழ்த்து தெரிவியுங்கள். ராமா, ஓ ராமா. ராமா, நீ விதூஷகனான கதையை விரிவாக சொல். இங்குள்ள அனைவரும் அதை கேட்கட்டும். அது எனக்கு பிடித்த கதை. ஓ ராஜகுரு, சொல்லு ராமா, அந்த கதையை சொல். சரி, அது ஒரு பெரிய கதை. அப்ப நான் எங்க ஊர் தென்னாலில இருந்தேன். ஓ ஆமா ஆமா சுந்தரி, நீயும் தான் இருந்த. நான் தென்னாலிக்கு தெற்குல இருந்த எங்க நிலத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓ சரி சரி சுந்தரி, புரியுது புரியுது. அப்ப நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கல, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்ப ஒரு சித்த புருஷர் அந்த பக்கமா வந்தாரு. அவர் ரொம்ப அன்போட என்னை எழுப்பினாரு. எழுந்திரு குழந்தாய். சித்த புருஷரா? ஆம், நான் தான் உன்னை எழுப்பினேன். ஏனென்றால் வேலை செய்து உபயோகமாக இருப்பதை விட்டுவிட்டு உன்னை போன்ற இளைஞர்கள் சோம்பலாக இருப்பது என்பது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். படிப்பும் உழைப்பும் இல்லை என்றால் வருங்காலத்தில் நீ மிகவும் வேதனைக்குள்ளாவாய். உனது ஏழ்மை கோலத்தை காணும் பொழுது இப்பொழுதே நீ கஷ்டப்படுவது தெரிகிறது. நான் சொல்வதை கவனமாக கேள். நீ இப்பொழுதே காளி கோவிலுக்கு சென்று காளி தேவியை பூஜிக்க வேண்டும். காளி தேவியானவள் அரக்கர்களை அழிக்க அவதாரம் எடுத்தவள். தாமதம் வேண்டாம், ஆலயத்திற்கு செல். உண்மையான பக்தியோடு வேண்டிக்கொள். அவள் மனம் குளிர்ந்து உனக்கு வேண்டிய வரங்களை தருவாள். உனக்கு என் நல்ல ஆசைகள். நீங்க சொன்னபடியே செய்றேன் சாமி. சுந்தரி, அவர்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு நான் தெற்கு திசையில உள்ள காளி கோவிலுக்கு உடனே கிளம்பி போயிட்டேன். ராஜகுரு, சற்று அமைதியாக இருங்கள். நீ சொல்லு ராமா. நான் எப்படியோ காளி கோவிலுக்கு போய் சேர்ந்துட்டேன். காளி கோவிலுக்கு போய் சேர்ந்துட்டேன். நாங்க ஓடிக்கிட்டே மலை ஏறினோம். TeamSouthIndia.com.
உண்மையை சொல்ல போனா நாங்க படிகள்ல வேகமா ஏறல. எழுந்திரு ராமா. சித்த புருஷரா? ஆம். சித்த புருஷரே, கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. கட்டுப்பாட்டுடன் இருக்க கற்றுக்கொள். நான் சொல்வதை கவனமாக கேள். நான் ஒரு மந்திரத்தை போதிக்கிறேன். அதை உச்சாரணம் செய்து வா. காளி தேவி பிரத்யட்சமாக காட்சி தருவாள். நான் கூறும் அந்த மந்திரத்தை இடைவிடாது 1,00,000 முறை ஜபிக்க வேண்டும். சுவாமி, நீங்க சொன்ன மாதிரியே நான் தவறாம செய்யறேன். தயவு செஞ்சு மந்திரத்தை உபதேசியுங்க. அவர் எனக்கு உடனே மந்திரத்தை போதித்தார். போதும் குழந்தாய், நீ மந்திரத்தை கற்றுக்கொண்டு விட்டாய். உன் விதியை சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது. காளியை குறித்து தியானம் செய். அவளிடமிருந்து கல்வி, செல்வம் இரண்டையும் பெற்றுக்கொள். வெற்றி பெறுவாயாக. நான் வருகிறேன். அப்புறம் நானும் சுந்தரியும் ஒரு வேகத்தோட சரி ஒரு பயத்தோட காளி கோவிலுக்குள்ள நுழைஞ்சோம். பயமா இருக்கே சுந்தரி. சரி, மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கலாம். ஜெய் காளி மாதா, ஜெய் காளி மாதா, ஜெய் காளி மாதா, ஜெய் காளி மாதா, ஜெய் காளி மாதா. இப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருந்த, நிறுத்தவே இல்ல. ராத்திரி பகல் எதுவுமே தெரியாது. நான் மந்திரத்தை விடாம ஜபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஜெய் காளி மாதா, ஜெய் காளி மாதா. உனது தவம் முடிந்து விட்டது குழந்தாய். நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இப்பொழுது நான் உனக்கு வரம் தருகிறேன். என்னை பார்த்து சிரிக்கிறாயா? என்ன தைரியம்? தேவி, உங்களை பார்த்து சிரிச்சதுக்கு மன்னிச்சிருங்க. நான் உங்களோட பக்தன். இருந்தாலும் நான் ஒரு அப்பாவி. நீங்க எனக்கு தரிசனம் கொடுத்ததும் என் மனசுல ஒரு எண்ணம் தோணிச்சு. என்னால தாங்க முடியல, சிரிப்பு வந்துருச்சு. எண்ணமா? என்ன எண்ணம் சொல். தாயே, எனக்கு ஒரே ஒரு தலை, ஒரே ஒரு மூக்கு. ஜலதோஷம் பிடிச்சா அந்த ஒரு மூக்க துடைக்கிறதுக்குள்ள 2 கைகளும் ஓஞ்சு போயிடுது. உங்களோட 1000 தலைக்கும் ஜலதோஷம் பிடிச்சா என்ன ஆகும்? அதத்தான் யோசிச்ச, சிரிப்பு வந்துருச்சு. என்னுடைய 4 கைகள் 1000 மூக்கை துடைத்தால் உண்மையிலேயே தமாஷாகத்தான் இருக்கும். உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது குழந்தாய். மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்கிறாய். இந்தா, என்னிடம் உள்ள மிகவும் அபூர்வமான 2 பொருட்களில் ஒன்றை எடுத்துக்கொள். இந்த 2 கிண்ணங்களை பார். தங்க கிண்ணத்தில் பால் இருக்கிறது. வெள்ளி கிண்ணத்தில் இருப்பதோ தயிர். நீ பாலை அருந்தினால் பெரிய ஞானியாக ஆவாய், ஆனால் ஏழ்மையில் வாழுவாய். நீ தயிரை அருந்தினால் செல்வந்தனாக ஆவாய், ஆனால் அறிவு உனக்கு 1000 காதங்களுக்கு அப்பால். தாயே, கிண்ணங்கள் உங்ககிட்டே இருந்தா அதை எப்படி என்னால தேர்ந்தெடுக்க முடியும்? அதை என்கிட்ட கொடுங்க. எது நல்லதுன்னு பார்த்து அதை நானே எடுத்துக்கிறேன். தயவு பண்ணி கிண்ணங்களை என்கிட்ட கொடுங்க. எடுத்துக்கொள். TuneSouthIndia.com. என்ன தைரியமாடா உனக்கு? என்ன தைரியம்?